வணக்கம். நாம இன்னைக்கு செய்ய போறது அடா இட்லி உப்புமா. அடை மாவு அரைச்சிருப்போம், 2-3 நாளைக்கு பண்ணியிருப்போம், அடை பண்ணியிருப்போம். அப்புறம் மீந்து போயிருக்கும், ஒரு 4 கரண்டி மாவு மீந்து போயிருக்கும். அதை வச்சுக்கிட்டு 2-3 பேருக்கு எப்படி பண்றது டிஃபன் இல்லையா? அதை எப்படி மேக்கப் பண்ணி நல்ல டிஷ்ஷா இப்போ ப்ரிப்பேர் பண்ண போறோம். எப்படி நம்ம மேக்கப் போட்டு நடிகைகள்லாம் மேக்கப் போடுறாங்க, மேக்கப் போட்டு நல்லா அழகா இதுவாக பண்றாங்க இல்லையா? அது போல இந்த டிஷ்ஷையும் நம்ம ரொம்ப டேஸ்டியா நல்லா பண்ணுவோம். நம்ம இப்போ எப்படி அடை இட்லி உப்புமா பண்றதுங்கிறத நான் சொல்றேன். இப்போ மீந்து போயிருக்கு இல்லையா, அந்த அடமாவை நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவி அதில் இட்லி ஊத்துற மாதிரி ஊற்றி இட்லி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை வெளியில் எடுத்து நல்லா ஆற விட்டு அதை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நல்லா உதுத்து விட்டுக்கணும், தனித்தனியாக உதுத்து விட்டுக்கணும். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு, கடுகு வெடிச்ச உடனே உங்கள் விருப்பப்படி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு, கருவேப்பிலை போட்டு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு, அதில் இந்த நம்ம உதுத்து வச்சிருக்கிற அந்த அடை இட்லிகளை அதில் போட்டு கொஞ்சம் நல்லா அந்த கிளறி விடணும். நல்லா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா அதில் படுற மாதிரி கிளறி விடணும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவலை போட்டு இறக்கி வச்சா சூப்பரான அடை இட்லி உப்புமா ரெடி ஆயிடும்.